வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி பதவி விலகிவிட்டது. நம்பிக்கை தீர்மானத்தின் மீது இன்றைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி தன்னுடைய தரப்பு நியாயங்களை எடுத்து வைத்தார். 4½ ஆண்டு காலம் முதலமைச்சரோடு அதிகாரத்தை அனுபவித்தவர்கள் கடைசி நேரத்தில் திடீரென்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவினார்கள். அவர்கள் ஆட்சிக்கு எதிராக மாறினார்கள். புதுச்சேரியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த நியமன உறுப்பினர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஓட்டு கோரும் தீர்மானத்தில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது என்று சட்ட ரீதியாக முதலமைச்சர் எடுத்து வைத்த வாதத்தை சபாநாயகர் ஏற்க மறுத்த நிலையில் காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்த முதலமைச்சரும் மற்ற எம்எல்ஏக்களும் சபையிலிருந்து வெளியேறி ஆளுநரிடம் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். மதம் மாறக்கூடாது என்று கூறி லவ் ஜிஹாத் சட்டத்தை கொண்டு வருகிறது பாஜக ஆட்சி. ஆனால் தங்கள் ஆட்சி நடக்காத மாநிலங்களில் கட்சி மாறுதலை செய்தே ஆக வேண்டும் என்ற கலாச்சாரத்தை தீவிரமாக அதிகாரத்தை பயன்படுத்தி முன்னெடுத்து கொண்டிருப்பதும் இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான். 2015ஆம் ஆண்டு மோடி பிரதமரானவுடன் அருணாச்சல பிரதேசத்தில் இதை துவக்கி வைத்தார். அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த ராஜ் கோல்வா என்பவர் அங்கே நடந்த காங்கிரஸ் மெஜாரிட்டி ஆட்சியை திடீரென்று டிஸ்மிஸ் செய்தார். அதற்கு சட்டமன்றத்தை கூட்டும் தேதியையும் ஆளுநரே நியமித்தார். உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு ஆளுநர் தனது வெறுப்புக்கு ஏற்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று அந்த உத்தரவை ரத்து செய்தது. பிறகு உத்தரகாண்ட் மாநிலத்திலும் இதுதான் நடந்தது. ஹரிஷ் ராவத் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆளுநர், அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தன்னுடைய மெஜாரிட்டியை சட்டசபையில் நிரூபிப்பதற்கு வாய்ப்பு தராமலேயே டிஸ்மிஸ் செய்தார். உச்சநீதிமன்றம் தலையிட்டு கவர்னருடைய உத்தரவை ரத்து செய்தது. கோவா, மணிப்பூரிலும் இதேபோல் ஆளுநர்கள் தலையிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளை அவர்கள் கவிழ்த்தார்கள். அது மட்டுமல்லாமல் கவர்னர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் கவர்னராக நியமிக்கப்பட்டவர்களை எல்லாம் பதவி விலக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி பதவியில் இருந்த கவர்னர்களிடமிருந்து ராஜினாமா கடிதத்தை வாங்கியதும் இதே மோடி ஆட்சிதான். அதன்படி மேற்கு வங்கத்திலிருந்து எம்.கே. நாராயணன், நாகாலாந்து மாநிலத்திலிருந்து அஸ்வினி குமார், ஊபி மாநிலத்திலிருந்து பி.எல். ஜோஷி, சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து சேகர் தத்தா ஆகிய ஆளுநர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். இப்போது புதுச்சேரி மாநிலத்தில் கிரண்பேடியை பதவி நீக்கம் செய்வதாக அறிவித்துவிட்டு தமிழிசை அவர்களை கூடுதல் ஆளுநராக அங்கே நியமித்து அவர் வழியாக இந்த ஆட்சி கழிப்பு நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த குற்றத்தை எதிர்கொள்ள இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன் வைத்து வாக்கு கேட்பதுதான் சிறந்த ஜனநாயக முறையாக இருக்குமே தவிர, ஆட்சி கவிழ்ப்பு வழியாக சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி தாவல் செய்வது வழியாக குறுக்கு வழியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதும் தோற்கடிப்பதும் என்ன ஜனநாயகம் என்பது நமக்கு புரியவில்லை. இவர்கள் பேசுகிற இந்துத்துவாவுடைய ஜனநாயகம் இப்படித்தான் இருக்கும் போலும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.